இப்ப லேட்டஸ்ட்டா எல்லாரும் சூப்பரா பண்றாங்க. இந்த ஹீரோ, அந்த ஹீரோ சொல்ல முடியாது. உங்களுக்கு பிரபாஸ் பார்த்தாலும், மகேஷ் பாபு பார்த்தாலும், அல்லு அர்ஜுன், ஜூனியர் என்டிஆர் யார் எடுத்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. Correct. ஒருத்தர் டான்ஸ்ல, ஒருத்தர் டயலாக்ல, ஒருத்தர் வந்து ஃபைட்ல, ஒருத்தர் வந்து அந்த அப்பியரன்ஸு அது மாரி எல்லாரும் சூப்பரா இருக்கு. ஆனா நான் ரொம்ப நாள் கேப் ஆயிடுச்சு நடிக்கிறதுக்கு. ஸோ பாலிடிக்ஸ்ல பிஸியா இருக்கிறதுனால. ஸோ இப்ப கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைச்சதுனால மறுபடியும் ஆக்ட் பண்ணலாம். ஒரு 2, 3 இயர்ஸான்னு ஒரு டெசிஷன் எடுத்திருக்கு. பார்க்கலாம். நல்ல படம் வந்தா நடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கு. இந்த ஆண்டி நீங்க உங்ககிட்ட நடிகைக்கான முகவெட்டு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு நடிக்கணும்னு ஆசை வந்துச்சு அப்பவே? இல்ல தள்ளி எனக்கு இல்ல, வந்ததா? இல்ல. ஆ. நானு நெறைய ஒரு 4, 5 படம் பண்றவருக்கு கூட எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆ. ஏன்னா, நான் வந்து வீட்ல ஒரு டாம்பாய் மாரி வளர்த்துருக்காங்க. பெண்ணு மாரி இல்லாம பையனுக்கு ஈக்குவலா எங்க அப்பா, எங்க தாத்தா அப்படிதான் வளர்த்துருக்காங்க. ஏன்னா 3 ஜெனரேஷனுக்கு பொண்ணு இல்ல. ஓ! தாத்தாக்கு, அப்பாக்கு யாருக்குமே அதுக்கு முன்னாடி எல்லாருமே பையன் தான். ம். எனக்கு எங்க வீட்ல தான் அண்ணன் 2 பொறந்ததுக்கு அப்புறம் ஆஃப்டர் 6 இயர்ஸ் நான் பொறந்திருக்கேன். அருமை. ஸோ பொண்ணு வேணும், பொண்ணு வேணும்னு சொல்லி. கொண்டாடி அதனால எனக்கு இருப்பாங்க. வந்து அந்த டாமினேட்டிவ் கேரக்டர் பை பர்த்தே வந்துச்சு. சின்ன வயசுல இருந்து. இது சினிமான்னாவே உங்களுக்கு தெரியுமில்ல? இந்த டைம்க்கு எந்திரிக்கணும். டைரக்டர் சொன்ன மாரி அழுன்னா அழணும். சரின்னா சரி. அதெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராது. நமக்கு என்ன தோணுமோ அதுதான் நம்ம பண்ணுவோம். அந்த மாரி இதுலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு.